ஒரு அழகான காடு இருந்துச்சு. அந்த காடு ரொம்பவே பச்சை பசேர்னு பசுமையா இருந்துச்சு. அந்த காட்டுல ஒரு சின்ன எறும்பு ஒண்ணு வாழ்ந்து வந்தது. அந்த எறும்பு எப்பவுமே சுறுசுறுப்பாகவும் அங்கேயும் இங்கேயும் நடமாடிக்கிட்டு உணவு தேடிக்கிட்டு இருக்கும். வரப்போகும் குளிர்காலத்துக்காக உணவு சேகரிக்கிறதுல ரொம்ப மும்புறமா வேலை பார்த்துட்டு இருந்தது அந்த எறும்பு. ஒரு நாள் இப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கும் போது தரையில ஒரு ஜூசியான ஆப்பிள் இருக்கிறத பார்த்தது அந்த எறும்பு. அடடா, இவ்வளோ ஜூஸியா இருக்கே இந்த ஆப்பிள், இதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு எறும்பு முடிவு செய்தது. ரொம்ப சந்தோஷமா அந்த ஆப்பிள அதோட வீட்டுக்கு தள்ள ஆரம்பிச்சது. ஆனா ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் விடாமுயற்சியால தள்ளிக்கிட்டே போச்சு. அந்த வழியில போகும்போது ஒரு கம்பளி பூச்சிய பார்த்தது. அந்த கம்பளி பூச்சி உயரமான இலையில ஏறுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டுட்டு இருந்தது. இந்த எறும்பு இத பார்த்த உடனே அது மனசுல ஒரு யோசனை தோணுச்சு. நம்மளும் ஹெல்ப் பண்ணா அந்த கம்பளி பூச்சி சீக்கிரமா அதோட இடத்துக்கு போய் சேர்ந்துடும். உடனே நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு கூடவே அந்த இலையெல்லாம் அதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அமைச்சு கொடுத்தது அந்த எறும்பு. கம்பளி பூச்சியும் ஈஸியா அந்த இலை மேல ஏறி அதோட இடத்துக்கு போயிட்டு உடனே கம்பளி பூச்சி எறும்பு கிட்ட கேட்டுச்சு, எறும்பு, நான் கேட்காமலே எனக்கு உதவி பண்ண ரொம்ப நன்றி. உனக்கு எப்படி உன்னோட வேலையை விட்டுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு கம்பளி பூச்சி கேட்டுச்சு எறும்பு கிட்ட. உடனே அது எறும்பு என்ன சொல்லுச்சு தெரியுமா? என்னோட வேலை ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அந்த பெரிய ஆப்பிள தள்ளிட்டு போகணும்னா பெரிய விஷயம் தான் எனக்கு. ஆனா என்னோட மனசுக்கு பிடிச்ச வேலையை நான் செஞ்சேன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வேலையை செஞ்சேன்னா என் மனசுல ஒரு உற்சாகம் பிறக்கும். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்துல எனக்கு ஒரு தெம்பு வரும். அந்த தெம்பு மூலயமா என்னோட வேலையை நான் ஈஸியா செஞ்சு முடிச்சிடுவேன். அதை கேட்டதும் கம்பளி பூச்சிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இனிமே நானும் உன்ன மாதிரி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், தானா முன் வந்து, யாரும் கேட்காமலே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யார பார்த்தாலும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம 2 பேருமே ஒரு நல்ல நண்பர்களா மாறிட்டாங்க அந்த காட்டுக்குள்ளார. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, மத்தவங்க கிட்ட நம்ம கருணை காமிக்கிறதுனாலயும் அவங்களுக்கு தேவைப்படும் போது உதவி செய்யறதுனாலயும் நம்ம ரொம்ப வலிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்போம்.